நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடன் இந்த நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியோட புன்னகையோட இருக்கிறேன். சிறப்பான ஒரு நாள் மகிழ்ச்சியா எனக்கு தொடங்கி இருக்குது. இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல்ல எக்ஸாம், அந்த முழு ஆண்டு தேர்வு முடிஞ்சு ரிசல்ட். அப்போ ஒரு மாணவன் எல்லா பாடத்திலும் என்னது ஃபெயில். அப்போ அந்த தலைமை ஆசிரியர் கூப்பிட்டு திட்டுறாரு, நீலாம் படிக்கிறதுக்கே லாய்க்கில்லை, நீலாம் எதுக்கு தான் ஸ்கூலுக்கு வரேன்னு தெரில, நாங்களாம் பாடம் நடத்தும்போது என்ன காதில் பஞ்சம் வச்சு அடைச்சிக்குவியா, அப்படி ஒரு பாடத்தில் கூட பாஸ் ஆகாமல் அத்தனை பாடத்துலையும் ஃபெயில் ஆயிருக்கேன்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாரு. டிசியும் கொடுத்து அனுப்பிடுறாங்க, நீ படிக்கிறக்கே லாய்க்கில்லைன்னு சொல்லி. அந்த போய் வாரான். அந்த வரும்போது இந்த ஆசிரியர் சொன்ன வார்த்தைகள் அவன் காதில் திரும்ப என்ன பண்ணிகிட்டே இருக்குது, ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. காதில் என்ன நீ பஞ்சம் வச்சு அடைச்சிக்கிட்டியா, நாங்கள் பாடம் நடத்தும்போது என்ன செஞ்ச அப்படின்னு. அப்போ இவனுக்கு ஒரு எண்ணம் தோணுது, அப்படி காதை அடைத்து கொண்டால் என்ன நடக்கும், ஒருவேளை காதை அப்படி அடைச்சிக்கிறோம், பஞ்ச வச்சு அதை அடைச்சிக்கிறோன்னா என்ன நடக்கும்னு ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே உதிக்குது. அவன் அதுபோல் அவனுடைய காதுகளை மொத்தமாக என்ன பண்ணுறான், காதை விரல்களை வச்சு அதை அடைச்சி பார்க்குறான். அடைச்சி பார்த்தா நம்ம யூஸ்வலாக காதை அப்படி ஒத்திக்கிட்டோன்னா ஒரு மெல்லிய ஒரு நிசப்தம், ஒரு அமைதியான ஒரு மெல்லிய இது இருக்கும் இல்லையா. அப்போ அந்த மாதிரி அவனுக்கு என்ன ஆகுது, ஒரு ஃபீல் ஆகுது. அது அவனுக்கு ஒரு புதிய ஒரு உணர்வை என்ன பண்ணுது. அப்போ இதே மாதிரி என்னுடைய காதுகளை ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு அடைச்சிக்கிட்டு நான் படித்தா எப்படி இருக்கும் யோசித்து பார்க்கலாம். அப்போ அதுபோல் காதுகளை அடைத்து கொண்டு அவன் படிக்க, அதை அவனோட கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகலை, மிஸ் ஆகலை. அவன் அது வரைக்கும் அவனால் ஏன் படிக்க முடியலன்னா, ஏகப்பட்ட சத்தம், ஏகப்பட்ட விஷயங்கள் காதுகளை கேட்டுகிட்டே இருக்கிறதுனால அவனால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அப்போ அவன் என்ன பண்ணுறான், ஒரு டிவைஸ் ஒன்று கண்டுபிடிக்கிறான், ஏர் மஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருவிகளை காதில் பொறுத்திக்கிட்டோம் அப்படின்னா, யாரெல்லாம் அமைதியில் படிக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க அதை என்ன பண்ணலாம், வாங்கி படிக்கலாம். அந்த பொருளை என்ன பண்ணுறான், விற்பனைக்கு கொண்டு வரான். வியாபாரம் ஓஹோன்னு அவனுக்கு என்ன பிச்சுக்குது. ஒரு காலகட்டத்தில் 2ஆம் உலகப்போர் நடக்குது. அந்த 2ஆம் உலகப்போர் நடக்கின்ற பொழுது அந்த பீரங்கி சத்தம், வெடிகுண்டு சத்தங்கள் இதெல்லாம் கேட்காம இருப்பதற்கும், அந்த செவித்திறன் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும் ராணுவ வீரர்களுக்கு என்ன பண்றாங்க, சஜஸ்ட் பண்றாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஏர்மஃப் வாங்கி பயன்படுத்துறாங்க. வியாபாரம் இன்னும் ஓஹோன்னு பிச்சுக்குது. அந்த நபர் யாருன்னா சிஸ்டர் கிரீன்வுட் அப்படிங்கிறவர். இன்னைக்கு நம்ம கூகுளில் போய் அவரோட பேரை நீங்க போட்டு பார்த்தாலே இந்த கதையெல்லாம் வரும். அப்போ வாழ்க்கையில யாருமே வேஸ்ட் அப்படின்னு யாருமே கிடையாது. எல்லோரும் ஏதோ ஒரு காரணத்திற்காக, ஒரு நோக்கத்திற்காக இந்த உலகில் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதை சரிவர நம்ம உணர்ந்துகிட்டோம் அப்படின்னாலே நாமும் அவரை போல பெரிய ஆட்களாக ஆக்குறதுல ஐயமே கிடையாது. இந்த சிந்தனையோட இந்த நாளை தொடங்கலாம். இப்ப ஆளிதர்சனம் பார்க்கலாம். கொடுத்து விடு மாதா, நாள்தோறும் முகத்தை காட்டிவிடு. நான் வேண்டும் வரங்களை கொடுத்து விடு மாதா, நாள்தோறும் முகத்தை காட்டிவிடு. மனம் திறந்து என்னிடத்தில் பேசிவிடு, மனம் திறந்து என்னிடத்தில் பேசிவிடு. என் இதயத்தில் நீ வந்து அமர்ந்து விடு, என் இதயத்தில் நீ வந்து அமர்ந்து விடு. நான் வேண்டும் வரங்களை கொடுத்து விடு மாதா, நாள்தோறும் உன் முகத்தை காட்டிவிடு.
நாள்தோறும் அயராது உழைத்திடவும் நான் நலமோடும் வளமோடும் வாழ்ந்திடவும் நாள்தோறும் அயராது உழைத்திடவும் நான் நலமோடும் வளமோடும் வாழ்ந்திடவும் அன்போடு பண்பை நான் வளர்த்திடவும் அன்போடு பண்பை நான் வளர்த்திடவும் தான தர்மங்கள் செய்து நான் மகிழ்ந்திடவும் தான தர்மங்கள் செய்து நான் மகிழ்ந்திடவும் நான் வேண்டும் வரங்களை கொடுத்து விடு மாதா நாள்தோறும் உன் முகத்தை காட்டிவிடு. குடும்பமே கோயிலாக விளங்கிடவும் பெற்ற பிள்ளைகளே கோபுரமாய் உயர்ந்திடவும் குடும்பமே கோயிலாக விளங்கிடவும் பெற்ற பிள்ளைகளே கோபுரமாய் உயர்ந்திடவும் தாரத்தை தாயாக மதித்திடவும் தாரத்தை தாயாக மதித்திடவும் பெற்ற தாயை நான் தெய்வமாக வணங்கிடவும் பெற்ற தாயை நான் தெய்வமாக வணங்கிடவும் நான் வேண்டும் வரங்களை கொடுத்து விடு மாதா நாள்தோறும் உன் முகத்தை காட்டிவிடு மனம் திறந்து என்னிடத்தில் பேசிவிடு என் இதயத்தில் நீ வந்து அமர்ந்து விடு நான் வேண்டும் வரங்களை கொடுத்து விடு மாதா நாள்தோறும் உன் முகத்தை காட்டிவிடு. சிறப்பான ஆலய தரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நாள சூப்பரா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு தலைப்பு என்னெல்லாம் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போறோம், என்ன பேச போறோம், என்ன ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் டேஸ் படிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க இல்லையா? எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? சும்மா ஒரு நம்பர்ஸ் கவுண்ட் ஒரு 6-7 பேர் இருந்திருப்பாங்க. 6-7 பேர். காலேஜ் படிக்கும் போது அதேதான் 6-7 பேர். அதே 6-7 பேரா இல்ல வேற 6-7 பேரா? வேற வேற. அப்போ ஒரு 12-15-20 பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு அந்த எத்தனை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? அதுல யாருமே பக்கத்துல இல்லை. உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இதுதான் நிலைமை. எனக்கும் அதே மாதிரி தான். அப்போ எல்லாருமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி பார்க்குற நண்பர்கள் எல்லாருக்குமே என்னன்னா பள்ளி பருவ நண்பர்கள், கல்லூரி நண்பர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு வேலை நிமித்தம் குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிற ஒரு சில விஷயத்துக்குள்ளெல்லாம் போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த நட்போடு நம்மளால நட்பு பாராட்ட முடிவது இல்லாம போயிடுச்சு. ஆனா நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு, திரும்பவும் என் ஃப்ரெண்டை பார்க்கணும், திரும்பவும் பேசணும், திரும்பவும் அதே மாதிரி கதை பேசணும் அப்படின்லாம் எல்லாருக்குள்ளேயும் ஆசைகள் இருக்குது. அப்போ அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ள வழிகள் என்ன? ஸோ நம்மளுடைய பழைய ஃப்ரெண்டோட திரும்ப ரீகனெக்ட் ஆகிறதுக்கு, திரும்ப அவங்கள போய் நம்ம அடைவதற்கு என்ன வழிகள்? அப்போ அதில் முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் ஃப்ரெண்டு என்னை கான்டாக்ட் பண்ணட்டும்னு வெயிட் பண்ணாமல் நம்ம எந்த ஃப்ரெண்டை கான்டாக்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறோமோ அவங்களுக்கு ஹாய்னு என்ன பண்ணுங்க, ஒரு மெசேஜ் எடுங்க. அதுக்கு நம்பர் இருக்கணும்ல, நம்பர் தேடி கண்டுபிடிப்போம். இருக்கிற நம்பருக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் என்ன பண்ணணும். இதெல்லாம் நம்ம எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லாம் இருக்கும், எல்லா குரூப்லையும் இருக்கும். எல்லா குரூப்பும் தொடங்குறப்போ கையாமையான்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான நிசப்தம் இருக்கும். எந்த ஒரு குரூப் அப்படின்னே தெரியாம இருக்கும். அதில் எனக்காவது ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டால் அதில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல வரக்கூடிய அடுத்த ரிப்ளே, மசா நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னா என்ன பண்ணுவோம், வரும். ஸோ இப்போ எல்லாம் என்னன்னா நம்மளுடைய நட்பினுடைய அந்த ஒரு விஷயம் வெளிப்பாடு, நம்ம எவ்வளோ அன்பு செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள். அப்போ எந்த நண்பனுமே நம்ம வந்து ரொம்ப மரியாதையா நடத்துவான்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அவன் வந்து என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் விருப்பப்படுறானோ அதுதான். ஏன்னா அதுதான் அந்த நட்புக்கு அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய உரிமை. அப்போ அந்த வகையில் ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணி நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸ் யாரோடலாம் ரீகனெக்ட் ஆகணும் விருப்பப்படுறோமோ அவங்க ஒருவேளை பிஸியாகவே இருக்கட்டும். இன்னைக்கு நீ ஹாய் அனுப்புறீங்க, ரிப்ளை பண்ணல, கவலையப்படாதுங்க. நாளைக்கு இன்னொரு ஹாய் என்ன பண்ணுங்க, அனுப்புங்க. நாளான்னைக்கு இன்னொரு ஹாய் அனுப்புங்க. ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் என்னத்துக்கு திரும்ப மெசேஜ் பண்ணுறோம், என்னடா வேணும் அப்படின்னு என்ன பண்ணலாம், ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ அப்போ அப்படி நம்ம ஃப்ரெண்டை ரீகனெக்ட் பண்ண முடியும். ஓகே, தொடர்ந்து பேசலாமே. படுத்த பகுதி பார்க்கலாம். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார், வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார்.
கொண்டிருப்பார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர். பாவிகளின் தீய வழி நில்லாதவர். இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். புல்லாரப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்துச் செல்லும் பதரை போலாவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். என்றும் வாழும் ஆண்டவர் இயேசுவில் வாழுகின்ற சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் தியானிக்க கேட்ட திருப்பாடல் 1 மிக அழகான ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்துகிறது. நேர்மை. நேர்மையாளர் எப்படிப்பட்ட மனிதராக இந்த உலகத்தில் இருப்பார், இந்த வாழ்வுக்கு பிறகு எப்படி இருப்பார் என்பதை மிக அழகாக இந்த முதலாவது திருப்பாடல் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த திருப்பாடலுடைய பல்லவியாக இன்று நாம் தியானித்த வரிகள், ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். எவ்வளவு அழகான வார்த்தைகள். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு நேர்மையாளரும் ஆண்டவருடைய முடிவில்லாத ஒளியை கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு நேர்மையான செயல்களுக்கு மத்தியிலும் ஆண்டவருடைய ஒளி இந்த உலகிலே சுடர்விட்டு ஒளிர்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். திருப்பாடல் யார் நேர்மையாளர், யார் நேர்மையற்றவர் என்று மிக அழகான ஒரு வரையறையை சொல்லுகிறது. நேர்மையாளர் என்பவர் யார்? அவர் நிற்க மாட்டார், நடக்க மாட்டார், அமர மாட்டார். இது என்ன இந்த 3 வார்த்தைகள்? தீயவர்களின் வழியிலே அவர் நிற்க மாட்டார், தீயவர்களுடைய வழி அவர் நடக்க மாட்டார், தீயவர்களுடைய குழுவிலே அவர் அமர மாட்டார். அன்புக்குரியவர்களே, அப்ப நேர்மையாளர் எப்படிப்பட்ட மனிதராக இந்த உலகத்திலே வாழ்கிறார்? அவர் பசுமையான மரத்திற்கு சமமாக இருக்கின்றார். பருவ காலத்தில் கனி கொடுக்கக்கூடிய,
பிறருக்கு தாராளமாக உதவக்கூடிய, தன்னுடைய செல்வங்களை பிறரோடு பகிரக்கூடிய, தன்னுடைய திறமைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வல்லமை பெற்ற மனிதராக நேர்மையாளர் இருக்கிறார் என்பதை இந்த திருப்பாடல் மிக அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. கடைசியாக நாம் பார்க்கின்றோம், நேர்மையாளர் நிலைத்து நிற்கிறார், ஆனால் நேர்மையற்றவரோ கடைசியில் அழிவை சந்திக்கிறார், வாழ்வை இழந்து விடுகிறார். பதரை போல அவர்களுடைய வாழ்க்கை சிதறடிக்கப்படுகிறது. ஆனால் நேர்மையாளரோ நீடூடி வாழ்கிறார் என்பதை திருப்பாடல் மிக அழகாக பதிவு செய்கிறது. அன்புக்குரியவர்களே, நேர்மையாளர் யார் என்று நாம் வாசிக்கும் போது நமக்கு 4 விதமான கருத்துக்கள் தெரிய வருகிறது. முதலிலே நேர்மையாளர் யார்? நேர்மையாளர் என்பவர் நேர்மையான செயல்களை செய்யக்கூடியவர், நேர்மையாளர். இரண்டாவது, நேர்மையாளர் உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர். எது உண்மையோ அதை தெளிவாக பேசக்கூடிய திறமை கொண்டவர், திறன் கொண்டவர் நேர்மையாளர். மூன்றாவதாக, எது நீதி, எது நீதியானது என்பதை அறிந்து நடுநிலைமையோடு நடந்து கொள்பவர்தான் நேர்மையாளர். கடைசியாக 4ஆவதாக, நேர்மையாளர் தெரிந்தோ தெரியாமலோ தான் செய்த தவறை உணரும் போது இது தவறு, நான் செய்தது தவறு என்று மனதார அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் பெற்றவர். அன்புக்குரியவர்களே, நேர்மையாளர் என்பவர் நன்மையை மட்டும் செய்பவர் அல்ல, மாறாக தான் செய்த தவறையும் மனதார ஒருவர் ஏற்றுக்கொள்கிறாரே, அவரே உண்மையான நேர்மையாளர் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நேர்மை என்ற இந்த உயரிய பண்பு ஒருவருடைய உருவ அமைப்பை வைத்தோ, கல்வி தகுதியை வைத்தோ, அறிவை வைத்தோ, அல்லது அவர் பெற்ற பட்டத்தை வைத்தோ, படிப்பை வைத்தோ, அல்லது அவர் பெற்றிருக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்தோ, செல்வ செழிப்பை வைத்தோ வருவது அல்ல. மாறாக அது நம்முடைய இதயத்திலிருந்து நம்முடைய செயல்கள் வழியாக வெளிவரக்கூடிய ஒரு மிக அழகான ஒரு காரியம். அன்புக்குரியவர்களே, கடவுள் நேர்மையாளர் என்பதை விவிலியம் மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிற இந்த வேளையிலே நாமும் கடவுளைப் போல நேர்மையான மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். திருப்பாடல் 1 நமக்கு சொல்லிக் கொடுப்பதை மனதில் பதிய வைத்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய அன்றாட செயல்களிலே, சின்ன சின்ன செயல்களிலே நேர்மையை விதைப்போம். அது வளமையாக வளர்ந்து நம்மையும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரையும் பாதுகாக்கும், நம்மை வளமையான வாழ்வுக்கு இட்டு செல்லும் என்பதிலே எந்த ஒரு ஐயமும் இல்லை. எனவே நேர்மையின் ஆண்டவரிடத்திலே, வாக்கிலே, செயலிலே தூய்மை நிறைந்த ஆண்டவரிடத்திலே நம்முடைய மனங்களை ஒப்புக்கொடுத்து, நம்முடைய செயல்களை ஒப்புக்கொடுத்து, நம்முடைய வார்த்தைகளை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, ஏதோ திருப்பாடல் 1 தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் நேர்மையான உள்ளத்தோடு நேர்மையை பேச, நேர்மையான செயல்களை செய்ய, நேர்மையாக சிந்திக்க ஆண்டவரே எங்களுக்கு சக்தியை தாரும். அப்போது நாங்களும் பசுமையான மரத்தைப் போல பருவ காலத்தில் கனி தந்து எல்லா மக்களுக்கும் பயன் தரக்கூடிய மக்களாக மாறுவோம் என்ற ஆழமான சிந்தனையோடு தொடர்ந்து நேர்மையான செயல்களை செய்திட எங்களுக்கு சக்தியை தாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே, ஆமீன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். அதோடு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் பழைய நண்பர்களோடு நம்ம ரீகனெக்ட் ஆகணும், திரும்ப அவங்களோட தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமே, ஆனால் நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்னு சொல்லி அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணிட்டோம், எடுத்த உடனே நம்ம வந்து சொந்த கதை சுகக்கதையை நம்ம கதையை கொட்டாம ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட நம்ம கேட்கணும், எப்படி இருக்க, என்ன பண்ற, அவங்களோட ஃபேமிலியில எத்தனை பேர், எப்படி இருக்காங்க, எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஷேர் பண்றதா அவங்க விரும்புனாங்கன்னா நம்ம ஷேர் பண்ணலாம்.
கண்டிப்பா நம்ம ஒருவேளை எடுத்த இடத்துல நம்ம அப்படி பேச ஆரம்பிச்சோம்னா அவன் நினைப்பான் இவனுக்கு இத்தனை வருஷம் வேலை கழிச்சு இல்ல. ஃபோன் ஆமா. பண்ணது இவனை பத்தி புலம்புறதுக்கு தான் ஃபோன் பண்ணிருக்கான் போல நினைச்சு அதுக்கப்புறம் புலம்புறதுக்கு ஃபோன் காலையில போல இவனுக்கு, அதனால நம்ம கிட்ட புலம்புறதுக்கு ஃபோன் பண்ணிட்டா அப்படின்னு. அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாலே எடுக்காம கூட ஆமா, போகலாம். ஜஸ்ட் ஒரு கேஷுவல், நீ எப்படி இருக்கிற, என்ன பண்ற, எங்க இருக்கிற, என்ன வேலை பார்க்குற, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, யார் யார் என்னென்ன பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க சைடு இருந்து கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றப்போ நிறையா பேசலாம். இன்னும் என்னெல்லாம் நம்ம செய்யணும் ஃப்ரெண்டோட ரீகனெக்ட் ஆகிறதுக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்போ அடுத்த பகுதி ஓகே. டிசம்பர் 12 புனித குவாதலூப் அன்னை திருவிழா. இன்று தாய் திருச்சபை புனித குவாதலூப் அன்னை திருவிழாவினை பெருமகிழ்வோடு கொண்டாடுகின்றது. வடக்கு அமெரிக்காவிலுள்ள மெக்சிகோ பகுதியில் அமைந்துள்ள டெப்பியக் மலைப்பகுதியில் கிபி 1531 எளிய மனிதரான யுவான் டியேகோவிற்கு காட்சி அளித்தார் புனித மரியன்னை. அன்னையின் காட்சியினைக் கண்ட யுவான் டியேகோ ஒன்றும் புரியாமல் நிற்க, அன்னை டியேகோவிடம், நான் தான் கன்னி மரியா, நமக்கு உயிரை தந்தவரும் வானத்தையும் பூமியையும் படைத்தவருமான ஒரே கடவுளின் தாய் என்று தன்னை வெளிப்படுத்தினார். டெப்பியக் மலைப்பகுதியில் யுவான் டியேகோவிற்கு காட்சி அளித்த புனித மரியன்னை அவரிடம் தான் காட்சி அளித்த இடத்தில் ஆலயம் கட்டி எழுப்புவதற்கு ஆயரிடம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொண்டு தன்னிடம் ஜெபிக்கின்ற மக்களின் வேதனைகளையும் துன்பங்களையும் நீக்குவேன் என்று வாக்களித்தார். அன்னையின் காட்சியினைக் கண்ட யுவான் டியேகோ மெக்சிகோ மறைமாவட்ட ஆயர் சுமேரஹாவிடம் தெரிவிக்க, இதனை நம்ப மறுத்த ஆயர் மரியன்னையிடமிருந்து ஏதேனும் அடையாளச் சான்று பெற்று வந்தால் நம்புவதாக கூறினார். கிபி 1531 டிசம்பர் 12 ஆயர் இல்லத்திற்குச் சென்ற யுவான் டியேகோ ஆயர் முன்பு மரியன்னை அளித்த மலர்களை கொடுப்பதற்கு தன் மேலாடையினை அவிழ்க்க, அவர் ஆடையில் புனித மரியன்னை ஆயருக்கும் அங்கிருந்த அனைவருக்கும் காட்சி அளித்தார். அன்னையின் காட்சியினைக் கண்ட ஆயர் முழந்தாளிட்டு அன்னையினை போற்றி புகழ, மரியன்னை காட்சி அளித்த டெப்பியக் மலைப்பகுதியில் ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டு புனித குவாதலூப் அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. புனித மரியன்னை யுவான் டியேகோ பயன்படுத்திய மேலாடையில் காட்சி அளித்த தினமான டிசம்பர் 12 திரு அவை புனித குவாதலூப் அன்னை திருநாளாக அறிவித்தது. புனித குவாதலூப் அன்னையின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம், புனித குவாதலூப் அன்னை நம்மையும் நம் குடும்பத்தினரையும் ஆசீர்வதித்து நம் தேவைகளுக்காக பரிந்து பேசும்படி ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நம்மளுடைய பழைய நண்பர்களோடு மீண்டும் ஒரு நட்பை புதுப்பித்துக் கொள்ள நம்ம என்னெல்லாம் வழியை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன வழி? ஸோ அடுத்தது இந்த மாதிரி சில கான்வர்சேஷன் ஹாய் அனுப்பியாச்சு, அவரும் ரிப்ளை பண்ணிட்டாரு, அவருடைய கதைகள் என்ன பண்றாங்கன்னு கேட்டாச்சு, அவரும் நம்ம கிட்ட கேட்கறாரு, நம்மளும் நம்ம கதையை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பேச என்னங்க இருக்குது அப்படின்னா, நம்முடைய மலரும் நினைவுகள், ஸ்கூல் டேஸ்லயோ காலேஜ் டேஸ்லயோ டூர் போனப்போ இல்லை கிளாஸ் ரூம்லயோ ஏதோ பண்ண சில அட்ராசிட்டிஸ் என்ன பண்ணுவோம் இருக்கும். ஸோ அப்போ அந்த விஷயத்த மச்சான் அவனுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம இப்படி ஒரு விஷயம் பண்ணோம்னா அவன் உடனே என்ன பண்ணுவான், அவன் ஒரு சில விஷயத்த நம்மளோட பகிர்ந்து கொள்வான். சில விஷயம் நாம மறந்துருப்போம், எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்குன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்போ நாம மறந்துருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க மேபி என்ன பண்ணிருக்கலாம், ஞாபகத்தில் வச்சிருக்கலாம். அப்போ அவங்க கிட்ட கேட்கின்றப்போ உனக்கு வேற யாரெல்லாம் மச்சான் கான்டாக்ட்ல இருக்கிறானா, அப்போ அப்படியே தொட்டு திரும்பவும் அந்த நெட்வொர்க் என்ன ஆகும், கிரியேட் ஆகும். ஸோ இப்போ அதுபோல நம்முடைய மலரும் நினைவுகளை பேச வேண்டும். சூப்பர், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம்.
அழகான பாரசீக கிளி ஒன்றை வளர்த்து வந்தார் மாமன்னர் அக்பர். 10 பணியாளர்களை போட்டு நல்லா பராமரிச்சு வந்தாரு. தினமும் போவாரு, உணவு ஊட்டுவாரு, பேசுவாரு, பாசம் காட்டுவாரு, வருவாரு. ஒரு நாள் அந்த கிளி செத்து போச்சு. கடுமையா கோபமாயிட்டார் அக்பரு. அந்த 10 பேரையும் கண்ணா பின்னான்னு திட்டிவிட்டாரு. அந்த கிளிங்காவுமாவே தெரிஞ்ச அவரு புதுசா இன்னொரு கிளிய வாங்கினாரு. சொல்லிவிட்டாரு, இந்த பாரசீக கிளியாவது பத்திரமா பாத்துக்கங்க, எவனாவது வந்து கிளி செத்து போச்சுன்னு மட்டும் சொன்னா அவன் தலை அவன்கிட்ட இருக்காது, சீவிடுவேன் சீவி. கராரா சொல்லிவிட்டாரு. இப்போ சர்வ ஜாக்கிரதையா அந்த 10 பேரும் அந்த கிளிய பராமரிச்சாங்க, கண்ணும் கருத்துமா காத்தாங்க. எப்பவுமே யாராவது ஒரு ஆள் பக்கத்திலேயே இருந்து கவனிச்சுக்கிட்டாங்க. ராத்திரி பகலா அதோட பேசி பேசி பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. அப்படி சர்வ ஜாக்கிரதையா செஞ்சோம். அந்த பாழா போன பாரசீக கிளி செத்து போச்சு. பதறி போயிட்டாங்க அந்த 10 பேரும். திகைச்சு போய் நின்னாங்க. யாரு மன்னர்கிட்ட போய் கிளி செத்து போச்சுன்னு சொல்லி உயிரை விடுறது? திகைச்சு போய் நின்னாங்க. ஆஸ்தான அமைச்சர் பீர்பால் கிட்ட போய் நின்னாங்க. அவரு சரி விடுங்க, பக்குவமா நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு அக்பர் கிட்ட போய் நின்னாரு. மெல்ல முடிச்ச அவுத்து விட்டாரு. மன்னா, என்ன கிளி மன்னா? ஆமா, அதுக்கு என்ன? போய் பார்த்தீங்களா மன்னா? சில நாட்களுக்கு முன்னால் போய் பார்த்து விட்டு பேசிவிட்டு தான் வந்தேன். இப்ப என்ன? அப்படியா மன்னா? நேத்திலிருந்து அந்த கிளி பேசவே இல்லையாம். என்ன பேசலையா? ஆமா மன்னா, எதுவுமே சாப்பிடலையாம். என்ன சாப்பிடலையா? சாப்பிடவும் இல்லையா? ஆமா மன்னா, கண்ணை திறக்கவுமே இல்லையாம். ஆச்சரியமா இருக்கு, கண்ணை திறக்கலையா? அந்த கிளி என்னதான் பண்ணுது? ஒண்ணுமே பண்ணல மன்னா, மட்டமல்லாக்க படுத்துக்கிட்டு. ஆமா மன்னா, 2 காலையும் மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஆடாம அசையாம அப்படியே கிடக்குது மன்னா, மணிக்கணக்கா. அதான் அப்படி மட்டமல்லாக்க. என்ன பீர்பால் உளறீங்க? கிளி செத்து போச்சுன்னு சொல்லுங்க, நீங்க சொன்னா சரிதான் மன்னா. இப்படித்தான் வாயுள்ள புள்ள பொழைச்சுக்கும், விவேக புள்ள வாழ்ந்துக்கும். கைதவறினால் கண்ணாடி உடையும் என யோசிப்பவர்கள் வாய்தவறினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லை. சொல்லுதல் யாவர்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இதுக்கு என்ன அர்த்தம்னா, வாய்கிளிய பேசுறது ஈஸி, பேசினபடி செய்யறது கஷ்டம். மீன் கூட தூண்டிலிருந்து தப்பும் வாய் மூடி இருந்தால். ஏண்டா ஓவிய நோட்ல நாய் படம் வரைஞ்சிட்டு வாயை வரையாம வச்சிருக்க அப்படின்னு டீச்சர் கேட்டதுக்கு, நாய் தான் ஒரு வாயில்லா பிராணி ஆச்சே டீச்சர் அப்படின்னு அந்த மாணவன். குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை. அதனால நம்ம வேலையை நாம பார்த்துக்கிட்டு போய்கிட்டே தான் இருக்கணும். இப்படி ஒரு நம்ம ஆளோட வாயி. வாட் இஸ் தயிர் அப்படின்னு ஒரு வெள்ளைக்காரன் கேட்டதுக்கு விடுவானா நம்மாளு? இங்கிலீஷ்ல பொழந்து கட்டிட்டான் பாருங்க. மில்க் ஸ்லீப்பிங் அட் நைட், மார்னிங் பிகம் டைட், அதுதான் தயிர். நாங்கள் இங்கிலீஷ் பேசுவோம்ல. இதோ கணவர்களுக்கு கணிசமான டிப்ஸ். வாயை மூடுன்னு மனைவியால் கிட்ட கத்துறதை விட, ஆகா உன் இதழ்கள் தான் மூடி இருக்கும் போது எவ்வளவு அழகுன்னு சொல்லி பாருங்க. அப்புறம் பாருங்க. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நம்முடைய பழைய நண்பர்களோடு மீண்டும் தொடர்பை புதுப்பித்துக் கொள்ள செய்ய வேண்டிய செயல்கள். அடுத்ததா என்ன சொல்றாங்க? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட சின்னதாக ஒரு அவுட்டிங், அதாவது அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் வர டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம மீட் பண்ணலாமா, இந்த மாதிரி வெளியில போகலாமா, நம்ம முன்னாடி போனோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு வாட்டி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நம்ம ஒரு என்ன சொல்றது, உறவை வந்து இன்னும் புதுப்பித்துக் கொள்ள ஒரு நல்ல இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். நிச்சயமா. ஒருவேளை ஒரே ஊர்ல இருக்கிறாங்க, ஒரே பக்கத்துல இருக்கிறாங்க, ஒரு கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி போனால் ஈஸியாக அவங்களை மீட் பண்ணிடலாம்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களும் இதை கண்டிப்பாக என்ன பண்ணலாம், செய்யலாம். ஏன்னா அது இன்னும் அதிகப்படியான நம்ம ஃபோனில் என்னதான் பேசினாலும் சரி, நேரில் பேசுகிறப்ப இன்னும் நிறைய விஷயங்கள் என்ன பண்ண முடியும், பகிர்ந்து கொள்ள முடியும், நிறைய உணர்வுகளை வெளிப்படுத்திக் கொள்ள முடியும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு சின்ன காஃபிக்கோ ஒரு டின்னருக்கோ நண்பர்களோடு வெளியே செல்ல முயற்சி மேற்கொள்வோம், செய்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் மத்தேயு நற்செய்தி 10:16 வருகின்ற 4 விலங்குகள், ஓநாய்கள், ஆடுகள், பாம்புகள், புறாக்கள், இவற்றை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன்.
இயேசு தன்னுடைய சீடர்களை சொல்லுகிறார், நீங்கள் ஆடுகளைப் போல செல்கிறீர்கள். யார் நடுவில்? ஓநாய்கள் நடுவில். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களைப் போல் கபடற்றவர்களாக வாழுங்கள் என்று இயேசு அறிவுறுத்துகிற ஒரு வித்தியாசமான ஒரு அறிவுரையாக இருக்கிறது. இன்று புறாக்களை பற்றி நாம் சற்று சிந்திப்போம். புறாக்களை இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு முன் அடையாளமாக தருகிறார். நீங்கள் புறாக்களைப் போலவும் பாம்புகளைப் போலவும் இருங்கள். புறாக்களைப் போல கபடற்றவர்கள். ஆகவே புறா என்னும் பறவை கபடற்ற தன்மைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. கபடற்ற தன்மை என்பது உண்மையிலே நல்ல ஒரு சொல். கபடற்ற தன்மை என்றால் என்ன? பாவம் என்றால் என்ன என்பதை அறியாத ஒரு நிலைமைதான் கபடற்ற தன்மை. விவிலியம் கபடற்ற தன்மையை பாராட்டி பேசுகிறது. குழந்தைகள் கபடற்றவர்கள், மாசற்றவர்கள் என்று சொல்கிறோம். காரணம், குழந்தைகளுக்கு பாவம் என்றால் என்ன என்றே தெரியாது. குழந்தைகள் பாவம் செய்வதில்லை. அதுதான் கபடற்ற தன்மை, மாசற்ற தன்மை. இயேசு குழந்தைகளையும் பலமுறை பாராட்டியிருக்கிறார். நீங்கள் குழந்தைகளைப் போல மாறாவிடில் இறை ஆட்சியில் பங்கு பெற முடியாது என்று இயேசு கூறினார். எனவே மாசற்ற தன்மை அது ஒரு கொடை. அந்த கொடைக்காக நாம் அன்றாட வேண்டும். கபடற்றவர்களாக நாம் வாழ வேண்டும். அந்த கொடையை இறைவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் அது ஒரு கொடையாகவும் இருக்கிறது, அது ஒரு கடமையாகவும் இருக்கிறது. இட் இஸ் a gift and a task. ஒரே நேரத்தில் கபடற்ற தன்மை கடவுளின் கொடையாக, கடவுளின் அருளாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் அது நம்முடைய கடமையாக. நாமும் முயன்று கபடற்றவர்களாக வாழ வேண்டும். இந்த உலகில் நம்முடைய மாசற்ற தன்மையை போக்குவதற்கு பல தடைகள் இருக்கின்றன, பல சூழ்நிலைகள் உருவாகின்றன. அவற்றையெல்லாம் கடந்து நாம் மாசற்றவர்களாக, கபடற்றவர்களாக வாழ வேண்டும். அதற்கு இறைவனுடைய அருள் தேவை. எனவே நாம் தூய ஆவியாரை நோக்கி மன்றாடி, ஆண்டவரே, புறாக்களைப் போல் நாங்கள் கபடற்றவர்களாக வாழ மாசற்ற தன்மை என்னும் கொடையை எங்களுக்கு தாரும் என்று மன்றாடுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமை பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நம்மளுடைய பழைய நண்பர்களோடு எப்படி மறுபடியும் வந்து ஒரு உறவை புதுப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்ததா என்ன வழிகளில் நம்ம பண்ணலாம்? ஸோ அடுத்ததா என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சாரி கேட்கறது. ஏன்னா இது எல்லாரும் எல்லா சூழலும் கேட்கணுமா அப்படிங்கிறது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஏதோ ஒரு சூழல்ல நாம நம்முடைய நண்பர்களை அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழல் அந்த நண்பனை விட்டு விலகிச் செல்லக்கூடிய ஒரு சூழலாக அமைஞ்சிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சண்டை போட்டு கூட நம்ம என்ன பண்ணிருக்கலாம், பேசாம போயிருக்கலாம். அப்போ அந்த ரீகனெக்ட் ஆகிறோம், திரும்ப நம்ம பழைய தொடர்பை நம்ம புதுப்பித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறப்போ அதுல இந்த சாரி மன்னிப்பு கேட்கறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எல்லாத்தையும் பேசியாச்சு, மலர்மணி எல்லாம் பேசியாச்சு, கடைசி வரைக்கும் சாரியை கேட்கலனா எல்லாம் பேசினா இன்னும் பார்த்தியா அந்த விஷயத்துக்கு ஒரு சின்ன சாரியை வாயிலிருந்து வந்துச்சா அப்படின்னு இது மனித நம்மளே நினைப்போம் இல்லையா? நம்ம கிட்ட ஒரு ஃப்ரெண்டு சாரி கேட்கலனா எல்லாம் செஞ்சா அதுக்கு சாரி மட்டும் கேட்காம இருக்கிறான் பாரு, எவ்வளவு கல் நெஞ்சக்காரன் அப்படின்னு கூட நமக்கு நினைக்க தோணும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அதை பிரேக் அவுட் பண்ணி உடைச்சு தள்ளி அதில் நாம மச்சான் எல்லாம் சரிதான் மச்சான், நல்லா பேசணும், சந்தோஷமா இருந்துச்சு, ஆனால் அன்னைக்கு இப்படி ஒரு நாள் நடந்துருச்சு நம்ம லைஃபுக்குள்ள, அதில் நானும் ஒரு காரணம், சாரிடா அப்படின்னு சொன்னால் எந்த ஃப்ரெண்டும் வந்து திரும்ப அதை வந்து நினைவுபடுத்தி அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, நான் சண்டை போட்டு தான் அதை நான் முடிவு கொண்டு வரேன்னு எந்த நண்பனும் சொல்லவே மாட்டாங்க. சொல்லக்கூடியவர்கள் நண்பர்களாக நிச்சயம் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்பா மச்சான் விட்றா அதெல்லாம் போய் பேசிக்கிட்டு அப்படின்னு தான் வருமே தவிர, நீ அன்னைக்கு என்ன செஞ்ச தெரியுமா, நான் எவ்வளவு கஷ்டம் அப்படின்லாம் யாருமே எதையும் சொல்லி காட்ட மாட்டாங்க. ஆனா அந்த கேட்கக்கூடிய சாரிக்கு அவ்வளோ பவர்ஃபுல் இருக்கு. நம்ம அந்த சாரிங்கிற வார்த்தை மன்னிப்புன்னு சொல்றதுக்குள்ளே கூட சில நேரங்கள்ல அந்த நட்பு அதை உணர்ந்து கட்டி அணைத்து கொண்டு விட்றா அதை பத்திலாம் பேசாத மச்சான் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் இன்றளவுல இருக்கத்தான் செய்றாங்க. அப்போ ரெகனைட் பண்றதுல எப்படி பழைய கதைகள் பேசுறது முக்கியம், ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிறது முக்கியமோ, அது போல மன்னிப்பு கேட்கறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அது கூட ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரும். கண்டிப்பா. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். நண்பர்கள் அந்த நட்பு விட்டு போச்சு, திரும்பவும் நம்ம அதை புதுப்பித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிற சூழல்ல நம்ம என்னெல்லாம் செய்யணுங்கிறதா இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். அது அடுத்ததான் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்மளுடைய நண்பர் வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நம்ம வந்து பாராட்டுக்களை நம்ம வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லடா, நீ ரொம்ப நல்ல இடத்துக்கு போயிட்ட, இவ்வளோ பெரிய ஆளா ஆவன்னு நினைக்கல, நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம தட்டி கொடுக்கணும். இன்னும் அவங்களை பாராட்டும் பொழுது அவங்களுக்கும் தோணும் இன்னும் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய பள்ளி நண்பர்கள் ஒரு டைம் எல்லாருமே கான்டாக்ட்ல இல்லை, நம்பர் மட்டும் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் கான்ஃபரன்ஸ் கால், ஒரு 3-4 பேர் என்ன பண்ணோம், கான்ஃபரன்ஸ் கால் போட்டு ஒரே நேரத்தில் எல்லாரும் மாற்றி மாற்றி பேசிட்டு இருந்தோம். அப்போ ஒரு நண்பர் வந்து நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொன்னேன்,
இன்னொரு நண்பர் அவருக்கு எப்பவுமே என்ன அப்படின்னா, அவருக்கு இந்த கம்பேரிஷன்ஸ் அந்த ப்ராப்ளம் நிறைய பொறாமைகள் உண்டு இருக்கும் அவருக்கு. கண்டிப்பா. என்ன காட்டிலும் நல்லா இருக்கானே எனக்கு அப்படிங்கிற ஒரு திங்கிங் உண்டு. அப்போ அவர் என்ன பண்றாரு, ஒரு ஃப்ளோவில் ஒரு வார்த்தை, உனக்கு எப்படி அவ்வளோ பெரிய இடத்துல வேலை கிடைச்சது ஏன்னா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு நண்பரை பார்த்து என்ன பண்றாரு, ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவ்வளோ பெரிய தான் நிறைய மூளை இருக்கணும், நீ எப்படி போனேன்னு கேட்டுவிட்டாரு. இவர் உடனே பதிலுக்கு சுருக்குன்னு இவர் என்ன பண்றாரு, வேற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டாரு. கேட்டோடனே கான்ஃபரன்ஸ் காலே ஒரு மாதிரி கசகசம் சண்டையாயிடுச்சு. ஏன்டா இவ்வளவு நாள் கழிச்சு திரும்ப பேசும். ஸோ அப்போ எந்த விஷயத்தை பாராட்ட வேண்டுமோ அதை மனம் திறந்து பாராட்ட வேண்டும். இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான். ஆமா, யதார்த்தமா கேட்டிருந்தாலும் கூட இல்ல அவர் உண்மையிலேயே நெகட்டிவா கேட்டாரான்னு தெரியாது. ஏன்னா நம்ம நேர்ல பேசல, வெறும் குரல் மட்டும்தான் அப்படிங்கிற என்ன டோன் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு சரிவர தெரியாது. அப்போ இப்படி தவறாக புரிந்து கொள்ளப்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த நேரத்துல பாராட்டப்பட வேண்டிய விஷயத்துக்கு பாராட்ட வேண்டும், வாழ்த்துக்கள் தெரியும், அந்த மாதிரி நல்ல விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பேச வேண்டும். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றுதான் நாம் எல்லாரும் விரும்புகின்றோம். அதற்கான பல முயற்சிகளிலே ஈடுபட்டிருக்கின்றோம். இதோ மகிழ்ச்சியை அடைவதற்கான ஒரு மிக முக்கியமான வழியை மார்கரெட் ஒலிஃபாண்ட் என்ற அறிஞர் நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். அவர் கூறுவது, What happiness is there which is not purchased with more or less of pain? அதாவது சிறிதளவு அல்லது பெரிதளவு இழப்போ அல்லது வலியோ இல்லாமல் நாம் எந்த மகிழ்ச்சியையும் பெற இயலாது. நண்பர்களே, மனிதராகிய நமது இயல்பு என்ன? நான் எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது, எனக்கு எந்த ஒரு துன்பமும் வரக்கூடாது, ஆனால் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இது மிக தவறான ஒரு கண்ணோட்டம், ஒரு எதிர்பார்ப்பு. ஏனென்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெரிய சோதனைக்கு பிற்பாடுதான் அங்கே வெற்றியோ அல்லது தோல்வியோ வரும். அதே போலதான் இவர் குறிப்பிடுகிறார் பாருங்கள், சிறிதளவு அல்லது பெரிதளவு இழப்பு அல்லது வலி, ஒன்று இழப்பதாக இருக்கலாம் அல்லது உடல் மன வலியாக இருக்கலாம். இந்த இரண்டு இழப்பு அல்லது வலி ஏதோ ஒன்று இல்லாமல் எந்த மகிழ்ச்சியும் நாம் அடைய முடியாது. காரணம், மகிழ்ச்சி என்பது நாம் மேற்கொள்ளுகின்ற ஒரு செயலினால் பிறக்கின்ற ஒரு நிறைவு நிலை, மனநிலை. எனவே இந்த மகிழ்ச்சியை நாம் வெறுமனே பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு காரியத்தில் ஈடுபட்டு அதனை முடிக்கின்ற வேளையிலே அது நமக்கு ஒன்று மகிழ்ச்சியை தரும் அல்லது இழப்பென்றால் விரக்தியை தரும். அந்த மகிழ்ச்சியை நாம் பெற வேண்டுமென்றால் எத்தனை இழப்புகளோ அல்லது வலிகளோ, சிறிய சிறிய இழப்புகளோ வலிகளோ அல்லது பெரிய பெரிய இழப்புகளோ வலிகளோ, அவற்றையெல்லாம் நாம் தாங்கிக் கொண்டால் மட்டுமே மகிழ்ச்சியை அடைய முடியும். எனவே ஒரு மரத்தின் மீது இருக்கின்ற பழத்தை மரத்தில் ஏறி பறித்துதான் பெற வேண்டுமே தவிர, இங்கிருந்து நின்று கொண்டு பழமே வா வா என்றால் எந்த பழமும் வராது. அதே போலதான் மகிழ்ச்சி. எனக்கு மகிழ்ச்சி வேண்டும், ஆனால் எந்த துன்பமும் வேண்டாம் என்றால் அது நடக்காத ஒன்று. எனவே இந்த அம்மையார் சொல்வதை நாம் மீண்டும் நினைவு கூறுவோமா? சிறிதளவு அல்லது பெரிதளவு இழப்பு அல்லது வலி இல்லாமல் எந்த மகிழ்ச்சியும் நாம் பெற முடியாது. எனவே வலிகளையும் இழப்புகளையும் தாங்கி மகிழ்ச்சியோடு வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நண்பர்களுடன் எப்படி அந்த உறவை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா எப்படி? ஸோ அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ் சில பேரை பார்த்துருப்போம். சில ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மின்னல் மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம லைஃப்ல ரொம்ப டக்குன்னு அட்டாச் ஆகி ரொம்ப அப்படியே பீக்ல, என் ஃப்ரெண்டு இவங்க தான், என்ன செய்வாங்க, மாடியிலேருந்து குதின்னு சொன்னா கூட நான் குதிச்சிருவேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பயங்கரமான உறவு பிணைப்புகளை போகும். எந்த வேகத்துல அந்த உறவு வந்துச்சோ அந்த வேகத்துல அது காணாமல் போயிடும்.
அதுக்கப்புறம் நம்ம அவங்கள வந்து அவங்களாம் இன்னைக்கு நம்ம மைண்ட்ல ஞாபகத்திலே இருக்க மாட்டாங்க. அப்போ எல்லாமே இந்த ஃபாஸ்டா வரக்கூடிய விஷயம் ஃபாஸ்டா போயிருங்கிற மாதிரி இன்னைக்கு என் ஃப்ரெண்டு நான் திரும்ப என்ன பண்றேன், ரீகனெக்ட் பண்றேன், திரும்ப நான் அதை ரீபில்ட் பண்றேன். அப்படிங்கிறப்போ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, நிதானமாக நான் திரும்ப அவனை பார்த்துட்டேன், திரும்ப அவன்கிட்ட பேசிட்டேன், திரும்ப எங்களுக்குள்ள உறவை நான் புதுப்பிச்சிட்டேன்னு சொல்லி உடனே ஹை ஸ்பீட்ல என்ன பண்ணக்கூடாது, இந்த வாரம் அவுட்டிங் நம்ம அங்கே போறோம், அடுத்த வாரம் அவுட்டிங் இங்கே போறோம், நம்ம இந்த இதை எனக்கு செய்ய போறோம், அப்படி இப்படின்லாம் தடால் புடால்னு செயல்படாமல் மெதுவாக ஒரு வாரம் ஃபேமிலி அவுட்டிங் எல்லாரும் ஃபேமிலியோட மீட் பண்ண வைக்கலாம். இல்லை அது ஒரு சில நாட்கள் அப்படியே போகட்டும். அது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதா, நம்ம வீட்டுக்கு அவங்களை என்ன பண்ணலாம், இன்வைட் பண்ணலாம். அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நம்மளை இன்வைட் பண்ணுறாங்களா, நம்ம என்ன பண்ணலாம், தவறாமல் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகலாம். ஸோ அப்படி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் அதை க்ரோ பண்ணணுமே தவிர எடுத்தவங்க கவுத்தோன்னு சொல்லி நான் திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சிருக்கிறேன், நான் ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு கூட இருக்கிறேன்னு சொல்லி அதிகப்படியான நேரத்தை செலவிட்டோம், அதிகப்படியான ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் அந்த வேகத்தில் போயிடும். ஸோ அப்போ அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ரொம்ப முக்கியம். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம். இந்த இந்தியராகிய நாம் என்கிற தலை தொடரில் இணைந்திருக்கின்ற மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். உள்ளாட்சிகளின் முக்கியத்துவத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எதற்காக என்றால் உள்ளாட்சிகளினுடைய மேம்பாட்டில்தான் ஊரின் மேம்பாடு அடங்கி இருக்கிறது. ஊர் மேம்படுகிற பொழுதுதான் இந்த ஊர்கள் இணைந்து ஒரு மாநிலம் மேம்படுகிறது. இந்த மாநிலங்களினுடைய மேம்பாட்டில்தான் இந்த நாடு மேம்படுகிறது. நாடுகளுடைய மேம்பாட்டில்தான் உலகம் மேம்படுகிறது. போரற்ற, வன்முறையற்ற, கண்ணீர் சிந்தாத ஒரு உலகத்தை உருவாக்குவதுதான் அனைவருடைய நோக்கமாக இருக்கிறது. குறிப்பாக கடவுள் நம்பிக்கை கொண்ட, கடவுளின் மீது கடவுள் இந்த உலகை உருவாக்கி நம்மிடம் கொடுத்திருக்கிறார், இந்த உலகை சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் நிறைந்த உலகாக மாற்றுகிற கடமை எனக்கு இருக்கிறது என்பதன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஈடுபடத்தான் செய்ய வேண்டியிருக்கிறது. எனவேதான் அன்றைய பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் சொன்னது போல இந்த மக்களிடம் நாம் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்ற வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அதில் குறிப்பாக இந்த ஒரு ஊராட்சி தலைவர் அவரை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த இதில் அவர் கோட் பண்ணார். அவர் சொல்லுவார், ஒரு பிரதமரை விட அதிகாரம் படைத்தவர் என்று சொல்வார் ஊராட்சி தலைவர். ஏன்னா நேரடியாக மக்களை சந்திக்கிறவர் அவர். அந்த பகுதி அவ்வளவுதான். பிரதமர் எங்கேயோ இருந்து பேசிட்டு போயிடலாம், தொலைக்காட்சியிலே, வானொலியிலேயே. ஆனால் இவர் அப்படி கிடையாது. இவருக்கு பிரதமருக்கு இணையான அதிகாரம் அங்கே இருக்கிறது, தன்னுடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு. அவங்க திட்டம் போட்டுட்டு நடக்குதான்னு கூட பார்க்க முடியாது, ஆனால் இவங்க திட்டம் போட்டு நடக்குதான்னு பார்க்க முடியும். அப்படி ஒவ்வொரு ஊராட்சியும் வலுப்பெறுகிற பொழுது கண்டிப்பாக அங்கே இந்த வன்முறைகள், இந்த போராட்டங்கள், மக்களுக்கு எதிரான தீமைகள், குழந்தைகளுக்கு எதிரான தீமைகள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், இவையெல்லாம் அற்றுப்போகிற ஒரு சமூகமாக இதை மாற்ற முடியும். எனவேதான் ஏராளமான கடமைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நாம் பார்க்கின்ற மேலான தன்மைகள், அதனுடைய விழுமியங்கள் அனைத்தும் இந்த மண்ணில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால் கண்டிப்பாக அரசியலமைப்பு சட்டம் சொல்லித் தருகின்றவற்றை நாம் உள்வாங்குவதோடு நின்று விடாமல் அவற்றை செயல்படுத்துவதற்குரிய தளமாக நாம் பயன்படுத்துகிற இடம் தான் இந்த ஊராட்சி பொறுப்புகள். அதான் நம்ம கிராம சபையில திரும்ப திரும்ப பார்த்தோம். நம்ம செய்யலைன்னா யார் செய்வோம்? பக்கத்து ஊருக்காரன் இங்க கிராம சபை நடத்த முடியாது. ஒரு லாரி நிறைய ஆள் கொண்டு தேர்தல் பொதுக்கூட்டத்துக்கு நீங்கள் நிறுத்தலாம். அதனால் அதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு கிராம சபை கூட்டம் நடத்துவதற்கு கொண்டு வர முடியாது. அப்போ நம்முடைய கிராமங்கள் தன்னிறை பெற்ற கிராமங்களாக மாற்றப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் கடவுள் அந்த குறிப்பிட்ட இடத்துல உங்களை உருவாக்கியிருப்பார். நான் எதுக்கடா இங்கே பிறந்தேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னுடைய ஆன்சர் இதுதான். அந்த பகுதியில் பிறந்து அந்த பகுதியில் நீ இப்படிப்பட்ட ஒரு சமத்துவமும் சுதந்திரமும் சகோதரத்துவம் உலவுகின்ற ஒரு இடமாக, அனைவருக்கும் நீதி வழங்குகின்ற ஒரு இடமாக இந்த இடத்தை மாற்றுறதுக்கு தான்ப்பா ஒன்று நான் உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடவுளுடைய பதிலாக இருக்கும் என்பதை என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. எனவே ஒவ்வொருவரும் ஊராட்சியில் குடிமக்களாக இருக்கிற நமக்கு கடமைகள் இருக்கிறது. ஊராட்சியினுடைய நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்படுகிற அவர்களுக்கு கடமைகளும் அதிகாரங்களும் இருக்கிறது. ஊராட்சிகளினுடைய அடுக்காக இருக்கிற ஒன்றியங்கள், மாவட்டங்கள், அவர்களுக்கு அந்த மாவட்டம் முழுவதிலும் செயல்படுவதற்கான அதிகாரம் இருக்கின்றது. இவை அனைத்தையும் தாண்டி இவைகளுடைய செயல்பாடுடைய ஒட்டுமொத்த குவியமாக ஒரு மாநில சட்டமன்றத்தினுடைய செயல்பாடு இருக்கிறது. அனைத்து மாநிலங்களும் இணைந்து முன்னேறுவதன் வழியாக ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் இதில் அடங்கி இருக்கிறது. எனவேதான் நாம் செயல்பட தவறினால், நம்முடைய தோல்வியினால்
ஒரு நாடு தோற்று போகக்கூடிய அபாயம் இருக்கிறது. இன்றைக்கு நாம் எளிதாக பிறரை குறை சொல்லிவிட்டு கடந்து போகக்கூடிய சூழலில் இல்லை என்பதை இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம்ம முதல்ல பார்த்ததெல்லாம் நம்முடைய உரிமைகளையும் கடமைகளையும் உறுதி செய்யக்கூடிய அந்தஸ்தில் பொறுப்பில் இருக்கக்கூடிய பாராளுமன்றம், சட்டமன்றங்களை பார்த்தோம், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்களை பார்த்தோம். அதனை செயல்படுத்துகின்ற நிர்வாகத்துறையை பற்றி நாம் இனிதான் பார்க்க இருக்கிறோம். இவர்களை பற்றி பார்த்தோம். ஆனால் நாம் ஒரு குடிமகளாக இந்த கிராம பஞ்சாயத்துகளில், இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளில் அல்லது நகர பஞ்சாயத்துகளில் நம்முடைய ஈடுபாட்டை அதிகரிப்பதன் வழியாக கண்டிப்பாக நம்மால் இந்த இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை பாதுகாக்க முடியும், அதனுடைய மதிப்பீடுகளை இந்த மண்ணிற்கு சொந்தமாக்க முடியும் என்பதே உறுதி. அதற்காக அனைவரும் உழைக்க முன்வாருங்கள். இதை உங்களுடைய உறவுகளோடு சிறப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். பழைய நண்பர்களோடு நாம் மீண்டும் நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்கின்ற பொழுது நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதில் அடுத்ததாக என்ன சொல்றாங்க. அடுத்ததா இப்போ நம்ம வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் இருக்கலாம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கலாம். அந்த நிகழ்வுக்கு அவங்கள இன்வைட் பண்ணி வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இன்வைட் பண்ணி நம்ம அவங்களோட ஒரு உறவை வந்து வளர்த்து கொள்றதுக்கான வழிகளும் நிறையவே இருக்கு அப்படின்றாங்க. நிச்சயம் இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இது வந்து சில நேரங்கள் அதாவது நம்ம அவங்கள நேரில் மீட் பண்ணியிருக்க மாட்டோம், ஃபோனில் தான் பேசியிருப்போம். ஒருவேளை நம்ம இந்த தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ஒரே ஊரில் இல்லாமல் ஒரு டீக்கோ ஒரு டின்னருக்கோ மீட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது இந்த மாதிரியான அக்கேஷன் தான் அவங்கள ரொம்ப நாள் கழிச்சு பார்ப்பதற்கான ஒரு சூழல் என்ன பண்ணா ஏற்படுத்தும். அப்போ அந்த நேரங்களில் அவங்கள பாருங்க, என்னடா இவ்வளோ வளர்ந்துட்ட நீ, எப்படா இப்படி இருக்கிற மச்சானி அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அது ஒரு அந்த உணர்வு பரிமாற்றம் வேற லெவலில் இருக்கும். ஸோ இப்போ அப்படிப்பட்ட தருணங்களில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதா, நாமளும் இன்வைட் பண்ணலாம். அவங்க இன்வைட் பண்றப்போ நம்ம தவறாமல் அதில் கலந்து கொள்ளலாம், கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டோட பெரும்பாலான பகுதிகளில் நம்ம மக்காச்சோளம் பயிரிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் நம்ம இந்த பதிவை கேட்குற நேரத்தில் உங்களுக்கு பூக்கள் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அல்லது பூக்கள் வந்துட்டு கதிர்கள் வந்திருக்கிறது அல்லது பெறுகிற இந்த நேரமாக இருக்கும். என்ன திரவம் தெளிக்கணும்? ஒன்று ட்ரோன் வச்சோ அல்லது பவர் ஸ்ப்ரேயர் வச்சோ அல்லது நம்ம முதுகில் கட்டி அடிக்கிறதுலையோ கொடுக்க வேண்டிய முக்கியமான திரவம் எது? 100 லிட்டர் தண்ணியில் 200 கிராம் சோலுபார் கலந்து அல்லது 70 லிட்டர் தண்ணீரோட 30 கிலோ எருக்கு இலை கரைசல் கலந்து, ஹியூமிக் அமிலம் 1/2 லிட்டரு, கடல் பாசி உரம் 1/2 லிட்டரு கலந்து தெளிச்சிடணும். இது எதுக்கு நான் சொல்கிறேன்? மக்காச்சோளத்தை பொறுத்தளவில் ஒரு கதிரில் 1000 மணிகள் இருக்கணும். இந்த மேலே நுனியில் மணிகளே இல்லாத பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி இருக்கக்கூடாது. 1000 மணிகள் இருக்கணும். 1000 வெயிட்டாக இருக்கணும், எடை கூடி வரணும், முழுமையான வடிவத்தோடு இருக்கணும், உருண்டையாக இருக்கணும், பளபளன்னு இருக்கணும். அது எப்போ நடக்கும்? அதுக்குள்ள சத்துக்கள் உள்ளே சேரும்போது நடக்கும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? 100 லிட்டர் தண்ணியில் 5 லிட்டர் சாண பாசி கரைசல் அது கலக்கலாம், அல்லது 3 லிட்டர் பஞ்சகாவியாக கலக்கலாம். சாண பாசி கரைசல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கோயம்புத்தூரில் ஒரு ஐயா தராங்கன்னு, இலவசமாக தராங்க. நீங்கள் ஒரு ஆள் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க கொடுத்து விடுவாங்க. நீங்கள் அதை வாங்கி பெருக்கமடையை செஞ்சுக்கலாம். அந்த பெருக்கமடையை செஞ்சதுலேருந்து 100 லிட்டர் வச்சுருக்கீங்கன்னா அதுலேருந்து 5 லிட்டர் எடுத்து இதில் கலந்துக்கலாம். அது கூட இந்த சோலுபார் 200 கிராம் கலந்துக்கலாம். ஹியூமிக் அமிலம், கடல் பாசி உரம் 1/2 லிட்டர் கலந்துக்கலாம். இதை தெளிக்கலாம். ஒருவேளை ட்ரோனில் தெளிக்கணும். இதெல்லாம் நான் எப்படி தெளிக்கணும்? அதாவதுங்க, நான் இது எல்லாத்தையும் என்ன சொன்னேன்? 100 லிட்டரில் கலந்து தெளிங்கன்னு சொன்னேன். நான் கலக்கிற பொருள்களை அளவை அப்படியே வச்சுக்கணும். இப்போ ட்ரோனில் வந்து 32 லிட்டரு உள்ள 16 2 தடவை அடிக்கிற மாதிரி அமைப்பில் நான் ஒரு ஏக்கர் கவர் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா அந்த 32 லிட்டரில் இதெல்லாம் கலக்கணும். எதெல்லாம்? 32 லிட்டர் தண்ணியாக இருக்கிற மாதிரி 5 லிட்டரு சாணப்பாசி கரைசல் கலந்துக்கணும், 200 கிராம் சோலுபார் கலந்துக்கணும், 1/2 லிட்டரு ஹியூமிக் அமிலம், 1/2 லிட்டரு கடல் பாசி வரும். இதை கலந்துட்டு நம்ம ட்ரோனில் கொடுத்துடணும். அல்லது பவர் ஸ்ப்ரேயரில் அடிக்கிறேன், வரப்பில் வச்சுக்கிட்டு பவர் ஸ்ப்ரேயரில் அடிக்கிறேன் அப்படின்னா 200 லிட்டரில் இதெல்லாம் கலந்துக்கணும். அளவு இதுதான். அதை எந்த முறையில் அடிக்கிறோங்கிற மாதிரி கலந்துட்டு நம்ம வச்சுட்டு
அப்படி ஸ்ப்ரேயரில் நம்ம பவர் ஸ்ப்ரேயரில் அடிச்சுக்கிட்டோம்னா எல்லா பகுதிக்கும் போயிடும். ஆனால் இந்த டைமில் இதை செய்யணும். 15 நாளுக்கு ஒரு முறை செய்யணும். கதிர் முத்துற வரையிலும் செய்யணும். 2 தடவையோ 3 தடவையோ தெளிக்கணும். அப்படி தெளிக்கிறப்ப முழுமையான கதிர்கள் உருவாகும். இப்போதான் பூ உருவாகுதுனாலும் நீங்கள் தெளிச்சா ரொம்ப நல்லது. பூ உருவாகிறப்ப தெளிச்சிங்கன்னா அந்த அமைப்பே வந்து உங்களுக்கு நீளமாக நல்ல கதிர்கள் உருவாகிற மாதிரி அமைப்போடு வந்துடும். அப்படி வர்றப்ப உங்களுக்கு ரொம்ப எளிமையாக அதிகம், அதாவது 3.5 டன் அல்லது 4 டன் கிடைக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த 4 டன்னு கிடைக்கணும் அல்லது குறைஞ்சபட்சம் 3.5 டன்னு கிடைக்கணும் ஒரு ஏக்கருக்கு அப்படின்னா இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. இந்த டைமில் தரையில் கொடுக்க வேண்டியது என்ன? 200 லிட்டர் தண்ணியில் 2 கிலோ வேம் கண்டிப்பாக கொடுக்கணுங்க. 2 அல்லது 3 கிலோ அளவுக்கு ஹியூமிக் பவுடர், கடல் பாசி உரம் 1 லிட்டரு, இதை கலந்து தரைவெளியில் சொட்டு நீரில் கொடுத்துட்டிங்கனாலே அது வந்து தரைவெளியாக உங்களுக்கு எல்லா சத்துக்களை கொடுக்கும். கீழே தரைவெளியாக கொடுக்கும், மேலே நம்ம தெளிக்கிறோம், முழுமையான லாபம் கிடைக்கும். ஏன் இதை சொல்கிறேன்? ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 90,000 1,10,000 செடிகள் இருக்கும். ஒவ்வொரு செடியிலையும் கதிர்கள் வரணும், ஒவ்வொன்றும் பெருசாக வரணும், ஒவ்வொன்றும் வெயிட்டாக வரணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு 3.5 டன் வரும் ஒரு ஏக்கருக்கு. அதிகமான விலை கிடைக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்நுட்பங்கத்தில் நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக தப்பிச்சுக்கலாங்க. இதை நம்ம செய்யாமல் தப்பிட்டோம்னா, இந்த நேரத்தில் எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்லி பண்ணிட்டோம்னா நீங்கள் 3.5 டன்னுக்கு பதிலாக 2.5 டன்னு 2.25 டன்னு கிடைக்குதுன்னா, 1 டன்னு கிடைக்கலன்னா 1000 கிலோ குறையுது அப்படின்னு சொன்னால் ஒரு கிலோவுக்கு 22 ரூபானா 22,000 ரூபா லாஸ், 22,000 ரூபாய் நஷ்டமாயிடும். கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க, இதை செய்யுங்க. சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க நம்பரில் கேட்டுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நண்பர்களுடன் உறவை அடுத்ததா எப்படி நம்ம புதுப்பித்துக் கொள்ளலாம். ஸோ அடுத்ததாக புதுப்பித்துக் கொள்வதற்கு செய்ய வேண்டிய செயலாக என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே இந்த உறவு வந்து விடுபட்டு போனதுக்கு காரணம் என்னன்னா அவங்களோட டச்சில் நம்ம இல்லாமல் போனதான். மேபி ஃபோன் நம்பர் மிஸ் பண்ணிருக்கலாம், இல்லை அவங்களுடைய தொடர்புகளை என்ன நம்ம தொலைத்திருக்கலாம், இல்லை அவங்க வேற ஊர் போயிருக்கலாம், நம்ம வேற ஊரில் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு சில விஷயங்கள் ஒரு என்ன பண்ணிருச்சு, ஒரு இடைவெளியை உண்டு பண்ணிருச்சு. அப்போ நான் திரும்பவும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்க ஃபோன் நம்பரை வாங்கி அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்களோட உறவை புதுப்பித்து எங்கள் வீட்டில் உள்ள நல்லது கெட்டதுக்கெல்லாம் அவங்களை என்ன பண்ணியிருக்கேன், கூப்பிட்டு இன்வைட் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறப்போ தொடர்ச்சியாக அவங்களோட டச்சில் இருக்க எப்பப்போலாம் அந்த வாய்ப்புகள் ஏற்படுகிறதோ டெய்லி ஃபோன் பண்ணி பேசணும் தேவையில்லை. வாரத்திற்கு ஒரு முறை அவங்கள்ட்ட என்ன பண்ணலாம், ஃபோன் பண்ணி பேசணும். ஒரு டெய்லி பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் சந்தோஷம் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அப்போ அதுபோல் அந்த டச்சில் இருக்கிறத நம்ம விட்டுவிட கூடாது. ஒருவேளை திரும்பவும் அந்த டச்சை நம்ம விட்டுட்டோம், பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பவும் இடைவெளி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சூப்பர், தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்கின் ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். இப்போ ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா எக்ஸிமா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், தேமல், அதுக்கப்புறம் சோரியாசிஸ், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம சோரியாசிஸ் பற்றி பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு தலை முதல் கால் வரை எங்கே வேணால் பாதிப்பு வரலாம். இதுலேயே வந்து உங்களுக்கு சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸும் இருக்குது. அதாவது சோரியாசிஸ் ப்ராப்ளமும் இருக்கும், அவங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளமும் இருக்கும். அந்த டாபிக் பற்றி இன்னைக்கு நம்ம பேசலாம். கண்டிப்பாங்க. பொதுவாக இந்த சொரியாசிஸை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இட்ஸ் அன் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியை நம்ம தோலையே எதிரியாக நினச்சி செயல்படக்கூடிய ஒரு நோய் தான் இது. இது வந்து பாருங்க ஃபெமிலியல், நம்ம குடும்பத்தில் யாருக்கோ ஒருத்தங்க இருந்திருக்கலாம், நம்ம அப்பா வகைரால இல்லை அம்மா வகைரால யாருக்கு இருந்தாலும் 7 ஜென்ரேஷன்ஸ்ல இருந்தால் நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ 7 தலைமுறைக்கு முன்னாடி இருக்க நோய்கள் அது வராது. காரணம் என்ன அப்படின்னு இந்த ஜெனட்டிக் கோட் வந்து எரேஸ் ஆகிடும். அப்போ 7 தலைமுறைகளுக்குள்ள நோய் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஃபேமிலியில் வர்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த சொரியாசிஸில் ரொம்ப வந்து ஒரு கிரிட்டிக்கலான விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னா காஸ்மெட்டிக் டிஸ்ஃபிகர்மெண்ட். எக்ஸ்போஸ்ட் ஸ்கின் ஏரியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேக்கி ஸ்கேல்ஸ், மீன் தோல் மாதிரி செதில் செதிலாக வரும். அது கொட்டி அந்த இடம் பயங்கர வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சல் இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கும். மேடம் சொன்ன மாதிரி இந்த சொரியாசிஸ் கரெக்டாக ட்ரீட் பண்ணாலும் சரி, ப்ராப்பராக ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னாலும் ஒரு ஸ்டேஜில் அது சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸாக போடுது. ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படின்றதுனால உடம்புல இருக்க ஒவ்வொரு பகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் நிறைய அறிகுறிகள் இருக்கு. மேடம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன். அதுதான் உங்களுக்கு தலை முதல் கால் வரை பாதிக்கக்கூடிய பிரச்சனை இந்த சோரியாசிஸ்.
இந்த சோரியாசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தலையில ரொம்ப பொடுகு இருக்கும். அதே போல உடம்புல இந்த ஸ்கின் ப்ராப்ளம்னால ரொம்ப அரிப்பு ஏற்படும், செதிலா கொட்டும். இது அங்கங்க பேச்சஸ் மாதிரியும் இருக்கலாம், இல்லை பாடி ஃபுல் கூட பார்க்கறதுக்கே அருவருப்பாக இருக்கக்கூடிய சூழலையும் பாதிப்பு இருக்கும். இது ஆண்களுக்கும் இருக்கும், பெண்களுக்கும் இருக்கும், எல்லா ஏஜுக்கும் வரக்கூடியது, பாதிக்கக்கூடிய விஷயம். இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கான்னா இருக்கு. ஆனா இது 100% கியூரபிளான்னா இது கியூர் ஆகும், ஆனா திரும்பி வராதுன்னு கேரண்டி கிடையாது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம பார்க்குறோம். இது என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், கம்ப்ளீட் கியூர் ஆயிட்டு இருக்கோம். ஒரு 1 year 2 years 5 years கூட திரும்ப வராத பேஷண்ட்டும் இருக்காங்க, அவங்களுக்கு பாதிப்பு இல்லை, ஆனா 5 years கழிச்சு ஒரு பாதிப்பு வரும். இது எதனால அப்படின்னு பார்த்தா அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ்னால திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நிறைய நம்மளே பார்க்குறோம், நிறைய விளம்பரங்கள் பார்க்குறோம். சோரியாசிஸ் கியூரபிள், நோ டயட் கண்ட்ரோல், ஒரு கண்ட்ரோலும் கிடையாது, எல்லா உணவுகளை சாப்பிடலாம், பத்தியுமே கிடையாது. அது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. உதாரணத்துக்கு சில உணவுகள்னால இது அதிகமாக்குது, அதனால தான் நம்ம உணவு கட்டுப்பாடு சொல்கிறோம். அதே போல் இது திரும்ப வருது, 100% சொல்கிறாங்க சிலவர், ஆனால் அதை என்னால் ஏற்றுக்க முடியல, உண்மையை நம்ம சொல்கிறோம். அதனால் ஒரு பேஷண்ட்டுமே நான் சொல்லுவேன், இது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு பொறுத்து இருக்குது. திரும்பி லேஸாக ஸ்டார்ட் ஆனால் கூட நீங்கள் இதே தான் ஃபாலோ பண்ணணும். அதனால் அவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்டு, என்ன டயட்டு அது சொல்கிறோம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் காதில் கூட சோரியாசிஸ் வருது, காதுக்குள்ளே அரிப்பு ஏற்படும், பார்த்தா காதில் கூட செதிலாக கொட்டும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் சொன்னீங்க, அதாவது அவங்க வந்து பப்ளிக்காக வெளியே போய் எங்கேயும் ஸ்டே பண்ண முடியாது, ஒரு ஸ்விம்மிங் பூலில் குளிக்க முடியாது, ஒரு வாட்டர் ஃபால்ஸில் குளிக்க முடியாது, ஒரு ரிவரில் போய் குளிக்க முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த சோரியாசிஸ்னால பாதித்த பேஷண்ட்டு ஃபுல்லி கவர்டு தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சிலருக்கு லேசாக இருக்கும், அது பெரிய பாதிப்பு, உங்களுக்கு மனசு பாதிப்பு இருக்காது. சிலர்லாம் பார்க்குறதுக்கே நம்மளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது அவங்க வலி வேதனை ஒரு பக்கம், மனவேதனை ஒரு பக்கம். அப்போ வீட்டில் குடும்பத்தில் கூட அவங்க ஒரு ஃப்ரீயாக, குழந்தைங்க குடும்பத்தில் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியாது, தனித்து தான் அவங்க கீப்பப் பண்ணிக்கணும், அந்த அளவுக்கு பாதிப்பு. ஆனால் இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா இருக்குது, ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு நிச்சயமாக படிப்படியாக குறைந்து முதல்ல அதிகப்படுத்துறத குறைக்கிறோம். மேலும் இது மூட்டு வலியும் உருவாக்கும், மூட்டு வலிக்கும் சோரியாசிஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ரெண்டுக்குமே நீங்கள் டயட் 100% ஃபாலோ பண்ணணும். டென்ஷன் ஆகாமல் இருந்தால் இது நிச்சயமாக ரொம்ப நல்லா பாதுகாக்கும் வழிமுறைகள் ட்ரீட்மெண்ட் இருக்குது. என்ன நேரத்தில் சோரியாசிஸாக இருக்கட்டும், இல்லை சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸாக இருக்கட்டும், ட்ரீட்மெண்ட் இருக்குது, டயட் இருக்குது, அது கடைப்பிடிங்க, பலன் அடைக்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்திய பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாள் பழைய நட்பை புதுப்பித்துக் கொள்ள செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்னு பேசிட்டு இருக்கிறோம். ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க? ஃபைனலில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்மளுடைய நண்பர்கள்லாம் இருப்பாங்க, அவங்கள வந்து பள்ளிகளில் படிக்கும் போதோ சரி, இல்லை எப்படி இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள ஒரு தனித்திறமைகள் என்பது இருக்கும். அதை கண்டு நம்ம வந்து பொறாமப்படாமல் அவங்கள என்கரேஜ் பண்ணி அப்படி தட்டி கொடுத்து நம்ம போகும்பொழுது அந்த நட்பில் ஒரு வலிமை இருக்கும். ஸோ அப்படி தான் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம இருக்கணும். இப்போ அவங்கள பார்த்தா கூட அவங்க எந்த அளவுக்கு உயர்ந்து இருந்தாலும் கூட அதை கண்டு நம்ம பொறாமப்படாத அளவுக்கு நம்மளுடைய உறவை வந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயம். ஏன்னா நம்ம பள்ளியில படிக்கும் போதோ கல்லூரியில் படிக்கும் போதோ அந்த நண்பர்களை குறித்து ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கும். அவங்க மேபி படிக்காத மாணவர்களாக இருக்கலாம், அவங்களுக்கு ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸ், அவங்க என்ன பண்ணுறாங்க இருந்துக்கலாம், ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இத்தனை ஆண்டுகள் கழித்து உங்களை திரும்பி பார்க்குறப்ப இன்னைக்கு அவங்க வேற ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. ஏன்னா என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு சரவணன் ஒரு நண்பர், அவர் வந்து நாங்கள் பட்டப்பேர் வச்சு கூப்பிடுவோம். அப்போது காலேஜெலாம் முடிச்சு, காலேஜ் ஐ திங்க் வேலைக்கெல்லாம் நான் ஜாயின் பண்ணிட்டேன். வேலை பார்த்துருக்கல, திரும்ப அந்த நண்பருடைய கான்டாக்ட் என்ன ஆகுது கிடைக்க வருது. அப்போ அந்த 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒருத்தர்கிட்ட பேசி ஒவ்வொருத்த நம்பராக வாங்கி எல்லாம் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி கான்டாக்ட்லாம். அப்போ அவன் ஃபோன் பண்ணி பேசுகிறான் எனக்கு, அவன் என்னுடைய நம்பர் வாங்கிட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி, டே மச்சான் நான் சரவணா பேசுகிறேன், எப்படா இருக்கா அப்படின்னு. எனக்கு டக்குன்னு என் பேர் சரவணான்னு வரல, அவன் என்ன பட்டப்பேர் சொல்லி கூப்பிடுவோம் அந்த பட்டப்பேரில் தான் எனக்கு கூப்பிட வந்துருச்சு. கூப்பிட்டேன்.
உடனே சொன்னா மச்சான் இன்னுமா என்னை அப்படி கூப்பிடுற மச்சான், அப்படிலாம் இல்லை மச்சான் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி அவன் சொன்ன விஷயம் ஹர்ட் ஆயிடுச்சு. ஐயோ சே நம்ம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி அவனை சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அவங்க எல்லாம் இந்த நிலையில இருப்பாங்க அப்படிங்கிறது. அவங்களுடைய நிலை என்பது மேம்பட்டு இருக்கும். ஸோ அப்போ அந்த நேரத்தில் பொறுமையாக அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்போ திரும்ப க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த பட்டப்பேரை சொல்லி கூப்பிட்றதோ ரொம்ப இது பண்ணி கூப்பிட்றதெல்லாம் அவங்க பொருட்டாவே என்ன பண்ண மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. அதே போல தான் நாம எந்த நிலைமைக்கு நம்ம போனா கூட மற்றவர்கள் தாழ்நிலையில் இருக்காங்க அவங்க நம்ம வந்து மதிக்க கூடாது அப்படின்ற எண்ணத்தையும் நம்ம வந்து கைவிட வேண்டும். நட்பில் இது ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணா நம்ம வந்து பார்த்துக்கணும். கண்டிப்பா ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஸோ நண்பர்கள் மீண்டும் அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இனிமையான ஒரு விஷயம். அதுல எவ்வளவு கவனத்தோடு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத எனக்கு கடவுள் நமக்கு உணர்த்திருக்கிறார். இந்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு யார் யார் திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க பார்க்கலாம். யுவான் ஜோஷ்வா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, சகோதரிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்கோளம் பகுதி நம்ம பார்த்தாச்சு. இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவங்களுக்கான இறையாசிரியம் காத்துட்டு இருக்கு, அதையும் பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று விவிலியத்திலிருந்து கேட்போமா? ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். மீண்டும் கேட்போம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற கொடை. இரவு தூங்கி விழித்தெழும்போது ஒரு புதிய நாளை நாம் சந்திக்கும் போது ஆண்டவர் இன்னும் ஒரு நாள் எனக்கு வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரே, அழைப்பு கொடுத்திருக்கிறாரே என்ற உற்சாகத்தோடு அந்த நாளை நாம் தொடங்குவோம். அப்படித்தான் இந்த திருப்பாடல் ஆசிரியரும் கூட இன்று ஆண்டவர் தோற்றுவித்த நாள், எனவே அக்களிப்போம் என்று சொல்லுகிறார். நண்பர்களே, நமது வாழ்க்கையிலே வெறும் நாட்கள் வந்து போகுவது மட்டுமல்ல, நம் வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற செயல்பாடுகள் கூட, நாம் மேற்கொள்ளுகின்ற வேலைகள் மற்றும் முயற்சிகள் கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற கொடை என்ற அந்த நம்பிக்கையோடு அக்களித்து அகமகிழ்ந்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால் கட்டாயமாக நமக்கு நிம்மதி கிடைக்கும், வாழ்விலே வெற்றியும் கிடைக்கும். இந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து நாமும் ஒரு முறை சொல்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிரியர் நம் அனைவருக்கும் எல்லா நாள் போலவே இன்றைய நாளும் நிறைவாகவே கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட சிறப்பான ஒரு பாடம் நட்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது நமக்கு பொக்கிஷமும் கூட. பல தோண்டு போன நேரங்கள்லாம் நம்மளை மீண்டும் அந்த தோண்டு போன சூழலிலிருந்து வெளியே கொண்டு வருவது யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கு முக்கியமானவர்கள். அவர்களோடு இழந்து விட்டு அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்ப இனிமையான ஒரு விஷயம். அதில் நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்ன அதை இன்னைக்கு கடவுள் நமக்கு உணர்த்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சதுனால இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, மீண்டும் நட்பில் இணைவோம், மகிழ்ந்து வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.